நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிங்கன்னு சொல்லலாமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? இப்போ நான் 4 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அரௌண்ட் 9 பேர். காலையில் 4 மணிக்கு எழுந்தோம்னா மணி 3 ஆகிடும். வேலையெல்லாம் பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு மல்லிகட்டில் போய். ஓகே, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சார்? 14 hours சார். 14 ஹவர்ஸ். ஓகே, கண்டினியூஸாக 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ரெஸ்ட்? ஸோ என்னோடய பேக்கேஜ் நான் வந்து இப்போ நான் நிறைய கம்பெனி சுவிட்ச் ஆகலை. ஸோ நான் மெஜாரிட்டி கம்பெனிஸ். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு சுமன் எம்பிஎம். போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்தில் ஒவ்வொரு கம்பெனியும் சந்தையில் முதலிடத்தை பிடிக்கிறதுக்காண்டி வழக்கத்துக்கு மேலே அதிகமாகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. சாதாரண மக்களுமே தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தி கொள்ள அதிகமான நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி சென்னை தமிழ்நாட்டுக்கு மட்டும் டாப் சிட்டி இல்லை, இந்தியாவிலே ஒரு டாப் சிட்டின்னு சொல்லலாம். இந்தியாவில் வந்து பலதரப்பட்ட மக்கள் இங்கே தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இங்கே வசிக்கிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, தென் அவங்களுடைய வேலை சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, அதுக்கான சேலரி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட போகிறோம். வாங்க போகலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ சார், உங்கள் நேம்? சார் என் நேம் வந்து ரிஸ்வான் முகமது. பெர் டே நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரு 10-12 hours ஒர்க் பண்ணுறேங்க. அது வந்து கிக்ஸ் மாதிரி இருக்கும். ஜொமேட்டோ ஒர்க் பண்ணுறேன், ஃபுட் டெலிவரி மாதிரி பண்ணுறீங்களா? திப்தா ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் எப்படின்னா நானும் ஒய்ஃப் 2 பேர் செல்கிறேன். அதுதான் கொஞ்சம் இது அவங்களுக்கு நல்லா தான் வருது. இது எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது காசு. ஓகே, நீங்கள் முன்னாடி என்ன ஒர்க் பண்ணீங்க, இதில் எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறீங்க? பட் நான் வந்து இங்கே சென்னையில் எங்களுது இப்போ தான் ஒரு 2 வருஷம் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஆந்திரா. இங்கே தான் நான் வேலைக்காக இங்கே தான் வந்துட்டேங்க. நானும் ஒய்ஃப் 2 பேர். இங்கே தான் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் ஒர்க் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், இது சேம் இன்னும் ஃபீல்டு தான், வேறு ஃபீல்டில் இருந்தேன். முதல்ல ஃபுட் டெலிவரி மாதிரி தான் வந்து 2 இயர்ஸ்லேருந்து இது தான் பண்ணுறேன். எனக்கு இது தான் நல்லா இருக்குது. வேறு பண்ணுற வந்து கொஞ்சம் இது ஆகல, லீவ் கிடைக்க மாட்டுது. இது வந்து எங்களுக்கு இஷ்டமாக பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். நேரம் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி நேரத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தெலுங்கில் சொல்கிறாங்க நேனே ராஜு நேனே மந்திரி மாதிரி, அந்த மாதிரி இது. நாங்கள் ஓப்பன் பண்ணால் நாங்கள் தான் காசு வந்து வீக்லி வந்துடும். கொஞ்சம் நல்லா ஃப்ரீடம் நல்லா இருக்கும். வேறு இப்போ நாங்கள் ஷாப்பில் எதுனா பண்ணலாங்கடா, லீவ் கொடுக்க மாட்டாருங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. இது வந்து எங்களுக்கு நல்லா இருக்குது சொல்லணும். ஓகே, டைம் ஃப்ரீடம் இருக்குது. மினிமம் வீக்லி வந்து 1 day எடுக்கலாம். அந்த வந்து எப்போனா அது மண்டே டு டஸ்டேக்குள்ளே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கன்ஃபார்மாக பண்ணும். நாங்கள் இது எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லாமா மாதம்? ஒரு மந்த்லி சொல்ல முடியாது. ஃபெஸ்டிவலில் நல்லா இருக்கும். மந்த்லின்னா மினிமம் ஒரு 30-35 எடுக்கலாம், பெட்ரோல் இல்லாமல். 30 உங்களுடைய சேலரியும் நீங்கள் பார்க்குற ஒர்க்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைனாக இருக்குது, பிடிச்சிருக்கா, ஓகே தானா? 100% பிடிச்சிருக்குது. அதை தான் நான் பண்ணுறேன். அதான் சொல்லுனே, வேறு பாலனை பண்ணால் அங்கே லீவ் கொடுக்க மாட்டாங்க. சண்டே கடை ஆஃப் டே வாங்க சொல்கிறாங்க. வேறு வேலையோட இது பெட்டராக இருக்குன்னு சொல்லி இது 99% பெட்ரு. அது சொல்லலாம். 99% நாங்கள் இஷ்டமாக ஓப்பன் பண்ணலாம், ஓட்டலாம், அந்த மாதிரி இது. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ளவங்களாம் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க? இதை விட அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்களா? இப்போ 12 hours 60-70,000 எடுப்பாங்க இதில். நான் வந்து எங்கள் வீக்காக சொல்கிறீங்களா? பெர் மந்த்லி 60-70 எடுக்கலாம். 60-70 60,000 70,000 60,000 இதெல்லாம் எடுக்கலாம். அது வந்து அவங்க வந்து ஒரு 18 hours 20 hours பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. 18-20 hours பண்ணால் அவங்களுக்கு 60,000. நாங்கள் அப்படி இல்லையா, எங்களுக்கு பொண்டாட்டி இருக்கேங்க, பொண்ணு இருக்கீங்க, சின்ன பொண்ணு இருக்குது. அதனால கொஞ்சம் டைம் மினிமம் 12 hours, அது மேலே இல்லை. எங்கள் ஒய்ஃப்க்கு கூட நான் பிக்கப் பண்ணணும். காலையில் 10 மணி விடணும், பிக்கப் 6 மணிக்கு பிக்கப் பண்ணணும். அதுக்காக நான் மினிமம் ஒரு 12 hours பண்ணுறேன், அவ்வளோதான். 12 hours. எந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? மார்னிங் வேறு ஒர்க் இருக்கிறத சொல்கிறீங்களா? எந்த டைமில்? அதே மார்னிங் வந்து 11 to 4, ஈவினிங் வந்து 7 to 11. இந்த மாதிரி பண்ணால் எங்களுக்கு ஒரு 1200-1300 ரூபா வந்துடும், பெட்ரோல் இல்லாமல் பெர் டே கன்ஃபார்மாக. சண்டேனா ஒரு 3,000 ரூபா எடுக்கணும், ஒரு நாளைக்கு 3,000 எடுக்கலாம் கன்ஃபார்ம். ஓகே, நீங்கள் உங்களோட ஜாப்பை வேறு எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா, யோசிச்சு? இல்லை, எப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் இது வருது. சரி, எவ்வளோ நல்லா கஸ்டமர் இருக்குன்னு தான் நல்லா இருக்கும். கஸ்டமர் வந்து எதுக்கு லேட் ஆகினே கொஞ்சம் கத்துவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் கோவம் வரும், என்னடா ஜாப் இதுன்னு. பட் காசு வந்து நல்லா இருக்குது, இதில் பண்ணலாம். ஓகே, டிராஃபிக்கு அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? 2 வீலர்லேயே 12 hours ஓட்டுறது இதெல்லாம் சிரமமாக இல்லையா, எப்படி இருக்குங்கிறது? நாங்கள் ஓட்டுறது வந்து டிராஃபிக் எப்படி நான் சொல்லணும்னா, ஈவினிங் தான் கொஞ்சம் கஷ்டம். 7 to 9. காலையில் வந்து இந்த டைம் எங்கே இருக்கும், 11 to 4 வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். 100% சொல்கிறேன், அந்த டிராஃபிக் இருக்காது. இது ஈவினிங் டைம் எல்லாம் ஆஃபீஸ் போகிறாங்களே, ஆஃபீஸ் டைம் 7 to 9, அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். 9 to 10, 10 to 11 வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரீயாக பண்ணலாம். 11:30 வீட்டுக்கு போகலாம், அவ்வளோதான். தேங்க்ஸ்.
சார் அந்த டைம் எக்ஸ்பிளைன் எல்லாமே இருக்கிறதுல உங்களுக்கு பெட்டராக இருக்குது. அதுதான் பெட்டராக இருக்குது சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. ஓகே ப்ரோ, உங்கள் பேர்? முத்து ப்ரோ. ஓகே, உங்களோட சைல்டுஹுட் ட்ரீம் ஜாப் என்னன்னு சொல்லலாம்? சைல்டுஹுட் ட்ரீம் இன்ஜினியரிங் தான் படித்தேன். ஆக்சுவலாக இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு இருந்தேன். ஸோ இன்ஜினியரிங் தான் படித்தேன். அதுக்கப்புறம் இப்போது இங்கே எஸ்ஐபி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? என்ன எஸ்ஐபி ப்ராஜெக்ட் எஸ்ஐபி டொமைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஐடி தான். ஐடி. ஓகே, நீங்கள் உங்களோட கரண்ட் ஜாப்பை விரும்பி தான் பார்க்குறீங்களா, பிடிச்சிருக்கா? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வேறு ஜாப் தோணுச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஓகே தான், இப்போது நல்லாயிருக்கு. ஸோ நிறைய இதில் லேர்ன் பண்ணிக்கிற நிறையா இருக்குது. ஸோ நிறைய இதில் டெக்னாலஜி அட்வான்ஸாக போயிட்டே இருக்கலாம். நல்லாயிருக்கு. என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க? பிஇ இசி. யா. ஓகே, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கரண்ட்டாக பார்க்குறோம்? 4 years எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ 4 years. ஓகே, எப்படி இதில் ஒரு என்ட்ரி லெவல் சேலரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் பார்க்குறது? என்ட்ரி லெவல் சேலரினா ஆக்சுவலாக ஃப்ரெஷர்ஸ்க்கு 7 lakhலேருந்து. இந்தியாவிலே ப்ரெஷருக்கு 7 lakh? ஃப்ரெஷர் 7 lakh. எஸ்ஐபி நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ 7 lakhலேருந்து இது பண்ணலாம் ப்ரோ. ஃப்ரெஷரில் இதில் அதிகபட்சம் எவ்வளோ சம்பாதிக்க முடியலாம் இந்தியாவுக்குள்ளே? எக்ஸாக்டாக தெரில. ஸோ தெரில ப்ரோ, எக்ஸாக்டாக தெரில. ஸோ அரௌண்ட் 70-80 அந்த மாதிரி. ஓகே, ஒரு ஃப்ரெஷராக இந்த ஜாப்புக்கு வரேன்னா அவங்க என்ன கைடு, எப்படி எந்த ரோட் மேப் எப்படி வரலாம்? ஆக்சுவலாக எஸ்ஐபி கோர்ஸ் நிறையா வெளியில் இருக்குது, நிறைய அகாடமிஸ் இருக்குது. ஸோ அதில் லேர்ன் பண்ணிட்டு அவங்க, ஸோ இதில் நிறையா மாடியூல்ஸ் இருக்குது. அவங்களுக்கு என்ன மாடியூல், எல்லா மாடியூலுமே ஆக்சுவலாக பெட்டராக இருக்கும். ஸோ எந்த மாடியூல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது இது பண்ணிவிட்டு, இப்போ ஃபைனான்ஸ்னால் ஃபிக்கோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அது படிச்சுட்டு வரலாம். ஓகே, ஆக்சுவலாக இதை விட அதிகமான சேலரி உங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அப்ராடில் வேலைன்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா, போவீங்க? இல்லை, இங்கே தான் பெட்டராக இருக்கும் ப்ரோ. இங்கே தான் வீட்டுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்ராட்னா இல்லை ப்ரோ, யோசிக்கணும். உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஓகே தான், பிரச்சனை இல்லை. டெட்லைன் இந்த மாதிரி எதுவும் இருக்கா வேலையில்? இது இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக 1 to 10 ஷிஃப்ட் எப்பவும் டிஃபால்ட்டாக. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுறது கனடா கிளைண்ட்டுக்கு. ஸோ எப்போது இதே ஷிஃப்ட் தான் ப்ரோ. ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. இதே 1 to 10 தான் டைமு. ஸோ எப்போது டிஃபால்ட்டாக இதனால எதுவும் பிரச்சனை இல்லை. சென்னை பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும் ப்ரோ, பிடிக்கும். ஒரு 50 lakhs கொடுத்து நீங்கள் சென்னை விட்டு லீவ் ஆகிக்கிடுங்கன்னா ஆகிடுங்களா? இல்லை ப்ரோ, சென்னையில் தான். இல்லை ப்ரோ, சென்னை தான். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிங்கன்னு சொல்லலாமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? இப்போ நான் 4 years தான் ஆகுது. ஸோ அரௌண்ட் 9 பேர். ஆமாம் ப்ரோ. ஓகே, உங்களுடைய சேலரியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேவிங்ஸ், ஃபியூச்சருக்காண்டி எப்படி சேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? அப்படி எதுவும் இல்லை ப்ரோ இன்னும். ஸோ இனிமேல் மேபி பிளான் பண்ணணும். இப்போதைக்கு எதுவும் இல்லை இன்னும். நிறைய இஎம்ஐஸ்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பே பண்ணிட்டுருக்கோம். ஸோ எதுவும் இல்லை. இன்றைக்கி பொதுவாகவே 8லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்வது வழக்கமாயிட்டு, தொடர்ந்து அந்த வேலையை செய்வதுக்கு ஒரு டீ, காஃபி அப்படி இல்லைனா ஏதோ ஒரு போதைப் பொருளை எடுக்கிறது மூலமாக சில பேர் தொடர்ந்து அந்த வேலையை அதிகமாக செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எல்லா உயிரினங்களை போலவே மனிதர்களுக்கும் வந்து ஓய்வுங்கிறது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓய்வு எடுக்கிறது அது ஒரு சோம்பலோ இல்லை ஒரு சோம்பேறித்தனமோ கிடையாது. ஓய்வு எடுக்கும்போது தான் நீண்ட காலத்துக்கு நம்ம சிறந்து வேலை செய்ய முடியும். அதுக்காக தான் ஓய்வுங்கிறது அவசியம். ஸோ கவர்மெண்ட் கூட இடையில 12 மணி நேரம் வேலையாக மாற்றிட்டு வீக் ஆஃப் வந்து ஒரு 3 to 4 days கொடுத்துடலாமாங்கிற மாதிரிலாம் இடைப்பட்ட நாளில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது சரி வராதுன்னு மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறா கரெக்டாக இருக்கும், ஸோ பிரேக் எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன். என் பேர் லக்ஷ்மி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இது கடை வச்சுக்கிறேன், டிஃபன் கடை வச்சுக்கிறேன். டிஃபன் கடை வச்சுருக்கீங்க? ஆமாம். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை? காலையில் 4 மணிக்கு எழுந்தோம்னா மணி 3 ஆகிடும். வேலையெல்லாம் பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு மல்லிகடையில் போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டில் காய் வாங்கணும், மல்லிகை சாமான் வாங்கணும், எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு 3 மணி ஆகிடும். காலையில் 4 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். 3 மணிக்கு மேலே போய் படுத்தேன்னா 4-4:30 வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுட்டு பாத்திரம்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு வெங்காயம் உரிச்சு வச்சுட்டு பசங்க வருவாங்க, டிஃபன் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். கொடுத்துட்டு சாப்பிட்டு மாவெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு 10-10:15 ஆகிடும். தனியாக தான் பார்க்குறீங்க நீங்கள் ஒரு வேலை? ஆமாம், தனியாக தான். எங்கள் வீட்டுக்காரர் வரைக்கும் சாப்பாடு போட்டுருந்தான். எங்கள் வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். இப்போ நான் தான் பார்க்குறேன். என் பெரிய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் ஊரில் போய் செட்டில் ஆகிட்டான். பொண்ணு ஒன்று பையன் ஒன்று கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு நான் தான் பார்க்குறேன் எல்லாமே. காலையில் இப்போ கடை திறந்துருவீங்க? சாப்பாடு டிஃபன் கடை? டிஃபன் மட்டும்தான். என்னெல்லாம் பண்ணுறீங்க டிஃபனுக்கு? இட்லி, தோசை, பூரி. டெய்லி உண்டா கடை? வாரத்தில்? டெய்லி உண்டு. வாரத்தில் 7 நாளும்? இருக்குது. எதனா ஊரில் விசேஷம்னா போயிடுவோம் ஊருக்கு. மிச்சப்படி 7 நாளும் நீங்கள் கடை? ஒரு கல்யாணம் காய்ச்சி சொந்தக்காரர் எல்லாம் இருக்காங்க. அப்பா அம்மா பெங்களூரு, அப்பா இறந்துட்டாரு, அம்மா இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் ஊர் செஞ்சுக்கு போவேன். 4 to 4 நீங்கள் ஒரு 12 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு. ஓகே, இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, அதுக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு இருக்கா?
நான் ஒரு இடத்துல வேலைக்கு போனாவே 100 ரூபாய் சம்பளம். அவங்கக்கிட்ட போய் நான் கை கட்டி பதில் சொல்லின்னு இருக்கணும். நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரை ஓய்கிறதுனால எனக்கு 200 ரூபாய், 250 ரூபாய், 300 ரூபாய் கூட கிடைக்கும். நல்லா விற்றுனா 500 ரூபாய் கிடைக்கும். இல்லை காட்டி அந்த 200 ரூபாய் மட்டும் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இல்லை காட்டி ஒரு நாள் 100 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாள் ஒன்றுமே இருக்காது. நஷ்டம்னாலும் பார்த்துக்குவேன். இப்போ மாவெல்லாம் அரைப்பேன், மீந்துட்டா எடுத்து எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு பாத்திரம்லாம் ஒரு பொருள் எடுத்து போக மாட்டேன் வீட்டுக்கு. பொருள் ஆராய்ச்சி பண்ணாக்கா எல்லாம் சுத்தமான பொருள் தான் சொல்லுவாங்க. என் கடையில் சாப்பிட்றவங்க எல்லாம், அக்கா உங்கள் கடையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, உங்கள் கடையில் எனக்கு சாப்பிட பிடிக்கும். அந்த கல்யாணத்தில் இருக்கிறவங்க கூட வந்து சாப்பிடுவாங்க, மேனேஜருங்கெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அக்கா உங்கள் கடையில் சாப்பிட்டா எங்கள் வீட்டில் சாப்பிட்ட மாரி இருக்குது காரணவாங்க. உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அவங்க வேலை? உங்களுக்கு வேறு அவங்க சொல்கிறது எனக்கு இது போதும், கடவுள் புண்ணியத்தில் இது போதும், எனக்கு வேறு எதுவும் அதிகமாக பறக்கணும்னு ஆசைப்படலை. எனக்கு நஷ்டம் ஆகாத, எனக்கு கை கிடைக்காத, எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்குதா அது போதும் கடவுள்ன்ட்டு நான் போவேன். பிரபு, நான் மெடிக்கல் பில்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, உங்கள் சர்க்கிளில் உள்ளவங்களாம் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 8 தானா, இல்லை அதுக்கு அதிகமான நேரம் ஒர்க் பண்ணுறோம்? 8 ஹவர்ஸ் தான் மினிமம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ராவும் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மந்த் எண்டு அந்த மாதிரி டைமில். ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாய் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, எவ்வளோ சம்பாதிக்கிங்கன்னு சொல்லலாமா அந்த ரோலில்? ஒரு தோராயமாக எங்களுக்கு என்ன ஒரு 20K அப்படி வரும். ஓகே, அந்த ஹவர்ஸ் ஒர்க்கு அண்ட் அதுக்கு அந்த சேலரி இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க, ஏன்னா அதிகம் தான். அதாவது ஒர்க் ஹவர்ஸ் அதிகம், சேலரி கம்மி. சேலரி கம்மி. ஆமாம். ஓகே, இந்த 8 ஹவர்ஸில் இடையில உங்களுக்கு ரெஸ்ட் டைம் இருக்கா? அது கண்டிப்பாக மொத்தமாக ஒரு டோட்டலாக 1 ஹவர் இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் ஷெடியூல் பண்ணி எல்லா பிரேக்கும் நாங்கள் எடுத்துருவோம். இப்போ உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது விருப்பம், ஐடியா இருக்கா? இது வரைக்கும் ஐடியா இல்லை, இனிமேல் இருக்கலாம். ஓகே, உங்கள் வேலை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு, பிடிச்சி தான் ஆகணும். ஹேமச்சந்திரன், நான் தேனப்பேட்டில் ஒர்க் பண்ணுறேன். எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க? ஹவர்ஸ் டெய்லி 8 ஹவர்ஸ். 8 ஹவர்ஸ். ஓகே, உங்கள் ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? ஓகே. ஓகே ஓகே, எவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லலாமா? அந்த ரேஞ்சு மட்டும் இதுலேருந்து இதுக்குள்ளே எவ்வளோ? 15K. 15K. இப்போ உங்களுடைய ஒர்க்கு ஹவர்ஸ்க்கும் உங்களுடைய சேலரிக்கும் உங்களுக்கு திருப்தி இருக்கா எப்படின்றது? ஓகே. ஓகேன்னு சொல்லலாம். ஓகே சொல்லலாம். உங்கள் சர்க்கிளில் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம்? இதோட அதிகமான நேரம் யாரும் ஒர்க் பண்ணுறாங்க? சேம். என் பேர் ஆர் சின்னசாமி, வாட்ச்மேன் வேலை செய்கிறேன். 12 ஹவர் டியூட்டி சார். 12 மணி நேரம் டியூட்டி? ஆமாம், 12 மணி நேரம் டியூட்டி. என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? எனக்கு ஆகுது 66 ஆகுது. 66. எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? 15 வருஷம் பண்ணுறேன். 15 வருஷமாக அங்கே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வர சம்பளம், இந்த நேரம், வேலை எல்லாம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? எப்படி இருக்கு? ஒரு அளவுக்கு ஓடிங்குது, அதுக்கு மேலேயும் ஆசைப்பட முடியாது. இது கம்மியாகும், பரவாயில்ல போதும். எவ்வளோ சம்பாதிக்கிங்கன்னு சொல்லலாமா? எவ்வளோ சம்பளம்? இன்னும் ஒரு 12,000 சம்பாதிக்கும் மாதம். 12,000 ரூபா சம்பளம் மாதம். மாதம். இங்கே லீவு உண்டா? வாரத்தில் 7 நாள் வேலை? இல்லை 15 நாளைக்கு டியூட்டி, 15 ரெஸ்ட். 15 நாளைக்கு 24 ஒரு நாளைக்கு. 15 நாளைக்கு டெய்லி டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணுமா? ஆமாம், அதாவது 1 to 1 நாளைக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக டியூட்டி, நாளைக்கு வேறு ஆள் வேணும் மாற்றிக்கலாம். ஓகே, ஒரு நாள் ஃபுல்லாக டியூட்டி பார்க்கணும், ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். 24 டியூட்டி, 24 ரெஸ்ட்டு. மாதத்தில் 15 நாள் வேலை, 15 நாள் லீவ். அப்படி. ஓகே, இந்த டியூட்டி ஹவரில் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியுதா இப்பட்ட டைமில்? அதெல்லாம் நைட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது, பார்க்கணும், டியூட்டி பார்க்கணும். உங்கள் பேருண்ணா? சரவணன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க? 12 மணி நேரம் டீ அடிக்கிறேன். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி? காலைல 5:30, நைட்டு ஒரு 5:30, 6. நைட்டு 5:30, 6. ஓகே, கண்டினியூஸாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்கள் வேலை அதுக்கேற்ற ஊதியம் வரது எல்லாமே உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? கட்டுப்படி ஆகலையே, வருமானம் இல்லை. இல்லை, நம்ம சம்பளமாக நிற்க மாட்டேது. எவ்வளோ ஓடும் ஒரு தோராயமாக? தோராயமாக என்ன, ஒரு என் கூலி பார்க்க போனால் ஒரு 400, 500, அதுக்கு மேலே இல்லை. பிடிச்சி பண்ணுறீங்களா? இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இது பிடிச்சிருக்குது, நம்ம பிடிச்சிருக்கு. அப்போ 30 வருஷமாக செய்யணும் தான். 30 வருஷமாக செய்கிறீங்க? 30 வருஷமாக இதே இடத்துல இருக்கீங்களா? ஹலோ சார், உங்கள் பேர்? என் பேர் ஸ்ரீதர் சார். எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லலாம்? 1008. 1008. ஓகே, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சார்? 14 ஹவர்ஸ் சார். 14 ஹவர்ஸ். ஓகே, கண்டினியூஸாக 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை ரெஸ்ட் எடுத்து? ஒரு 2 ஹவர்ஸ் மார்னிங், ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 3 ஹவர்ஸு, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு இந்த ஒர்க் ஹவர்ஸும் உங்களுக்கு வர ஊதியமும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா? கரெக்டாக இருக்குது சார். திருப்தியாக இருக்குது, எல்லாம் திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார். உங்கள் சர்க்கிளில் உள்ளவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ளவங்க எல்லாம் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம்? 10 ஹவர்ஸ், 14 எல்லாம் 15, 14.
இதோட அதிகமாக யார் ஒர்க் பண்ணுறாங்க? இதோட அதிகமாக யாரும் பண்ணுறது 14 ஹவர்ஸ் தான். ஓகே, நீங்கள் பிடிச்சி பார்க்குறீங்களா? உங்களோட ஹவர்ஸ் அதிகம் இருந்தாலும் சேலரி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, திருப்தியாக இருக்கா? எல்லாம் திருப்தியாக இருக்குது சார். திருப்தியாக இருக்குது. எல்லாம் திருப்தியாக இருக்குது, பிரச்சனை இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, எல்லாம் கரெக்டாக திருப்தியாக இருக்குது. ஓகே சார், ஆக்சுவலாக இந்த ஒரு ஒர்க்கில் தான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில்? இல்லை, இது ஒரு 2 மந்த்தாக தான் ஃபுல் டைமாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷனில் செஞ்சிருந்தேன் ஆஸ்ட்ரோ கம்ப்யூட்டருக்கு. அந்த சேலரி எனக்கு செட் ஆகலை. ஓகே, அந்த ஜாப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படி தானே? ஓகே சார், சேஞ்ச் பண்ணது எப்படி இருக்குது உங்களுக்கு? அந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் எது பெட்டராக தெரியும்? அது என் சேலரியும் செட் ஆகலேருந்து இங்கே வந்தேன். இங்கே ஒரு பெட்டர், மந்த்லி ஒரு 35 எடுத்துருவேன். மாதம் 35,000 பெட்ரோல்லாம் போயிடுச்சுன்னா 20 to 25. 10,000 பெட்ரோல் போயிடுச்சுன்னா செலவு பெட்ரோல் 25 மீட்டிங். உங்களுக்கு திருப்தியாக இருக்கா ஒர்க்கு? எல்லாம் திருப்தியாக இருக்குது சார். திருப்தியாக இருக்குது, எந்த பிரச்சனை எல்லாம் ஓடுன்னு இருக்குது. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். என்னோட நேம் வினோத். இங்கே ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கீங்க? ஆமாம். ஆக்சுவலாக ஐடி இண்டஸ்ட்ரி தானே? ஐடியில் இது பிஎஃப்எஸ் வேறு மாதிரி. ஓகே, ஐடியில் என்ன ரோல்? பிபிஓவில் மேனேஜராக இருக்கீங்க. ஆமாம். ஓகே, எப்படி நீங்கள் அந்த ரோலுக்கு உங்கள் கரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக 3,500 இந்த செக்டாரில் நான் வரும்போது. ஸோ அது ஒரு கம்பெனிஸ்லேயும் வந்து நம்ம எவ்வளோ சுவிட்ச் ஓவர் ஆகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜ் ஏறும். சுவிட்ச் ஓவர் ஆகாமல் ஒரே கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு 5 years 10 years அப்படி இருக்கிறோன்னாக்கா சேலரி இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனிஸ், அது எவ்வளோ பர்ஸில் எவ்வளோ ஹைக் கொடுக்குறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு 14+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 15 ஆக்சுவலி. ஸோ என்னோடய பேக்கேஜ் நான் வந்து இப்போ நான் நிறைய கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகலை. ஸோ நான் மெஜாரிட்டி கம்பெனிஸில் வந்து 2 கம்பெனிஸ்லேயே எனக்கு 13 years வந்துடுச்சு. ஸோ அது நான் பண்ண ஒரு மிஸ்டேக். மேபி த கம்ஃபர்ட் ஜோன் விச் ஐ ஹாவ் டேக்கன் அது இருக்குது. டிஃப்ரெண்ட் வியூ ஆஃப் பர்செப்ஷன் டிஃபர் ஆகும். பட் எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருந்ததுனால இந்த ஒர்க் கல்ச்சர் பிடிச்சதுனால நான் அப்படியே இருந்துட்டேன். ஸோ உங்களோட இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுவிட்சர் ஆகணும். பட் ரோல் வைஸும் இருக்கணும், க்ரோத்து சேலரி ப்ளஸ் ரோல் போத்துமே இருந்துச்சுன்னா பண்ணலாம். 14 வருஷம்னா இப்போ அதில் என்ன ரோல்? எந்த கம்பெனி போனாலும் 30% தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் கொடுக்குறது ஒரு 40 to 50 அவ்வளோதான். அது வந்து அந்த டைம் நமக்கான ரெக்கமெண்ட் இருந்துச்சுன்னா மேபி இது அவங்க ஹையாக கொடுப்பாங்க. ஸோ கம்மியாக இருந்தால் அதுக்கு நம்ம லெஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம எடுத்துக்கிற ஆஃபரை பொறுத்து. ஏன்னா இப்போ நிறையா முன்னாடினா ஒரு சில கம்பெனிஸ் தான் இருந்துச்சு, இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ 4-5 ஆஃபரில் வந்து எது நமக்கு வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆஃபர் கிடைக்குதோ ஸோ அதை எடுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஜாப் செக்யூரிட்டி இருக்கா இந்த ரோலில் நீங்கள் பார்க்குறது? இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி தான். ஸோ ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அதில் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்னால் வேறு ப்ராஜெக்ட் மூவ் ஆகலாம். ஸோ இன்கேஸ் பிடிக்கலன்னா வெளில போகலாம். ஸோ அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஓகே, ஒருவேளை ஃபாரினில் இதை விட அதிகமான சம்பளம்னா நீங்கள் மூவ் ஆகுவீங்களா? கண்டிப்பாக. அது எல்லாருமே ஃபேமிலி டிபெண்டன்சி இருக்கும்போது அதை மூவ் ஆக தான் செய்வோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ ஏன்னா இது கம்பெனின்றது வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் ப்ளஸ் நம்ம ஃபினான்ஷியல் க்ரோத் அந்த ஃபேமிலியோட க்ரோத்தும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி கிடைச்சா போயிட்டுருக்கோம். அவ்வளோ. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது இப்போ கன்சிடர் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த கோவிட் டைத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. வீட்டில் இருந்தனால ஓகே பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ ஸ்கூலு மற்ற கமிட்மெண்ட்லாம் இருக்கிறனால ரொம்ப பண்ண முடியாது. பட் இட்ஸ் ஓகே கோயிங் ஆன்.